ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 17 மே 2026 முதற்கொண்டு 23 மே 2026 வரைக்குமான தமிழில் வைகாசி 3ஆம் தேதியிலிருந்து வைகாசி 9ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலனானது ஞாயிறு முதல் சனி வரைக்குமாக அமைகிறது. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய விசேஷங்களை 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலனுக்கு போயிடலாம். இந்த வாரம் என்பது வளர்பிறை சந்திரனை கொண்ட வாரமாக அமைகிறது. வளர்பிறை சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்திலிருந்து பிறகு மகா நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்ணுகிறார். சரி, இந்த வாரம் முதல் நாள் சாதாரணமான ஒரு நாள். இது ஒரு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு சாதாரணமான நாள். திங்கட்கிழமை 18 மே 2026 திங்கட்கிழமை ஒரு முகூர்த்த நாளாக அமைகிறது. இந்த முகூர்த்த நாளானது ரோஹிணி நட்சத்திரத்தையும் அமிர்த யோகத்தையும் கொண்ட நாளாகவும் முகூர்த்த நேரமானது 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமாக அமைந்து அதில் புஷ்கர நவாம்சம் என்பது 9:33 9:45 வரைக்குமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு மிதுன லக்னத்தை கொண்ட, அதாவது வளர்பிறை மிதுன லக்னத்தை கொண்ட ஒரு நாள். அமிர்த யோகம் இருக்கிறதுனால பிசினஸ் ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் இந்த நாட்களில் எடுப்பது மிக மிக நன்மையை பயக்கும். சரி, 19ஆம் தேதி அடுத்த நாள் 19 மே 2026 செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி. அதாவது செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வந்தால் அதற்கு பேர் அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இது கடனை தீர்ப்பதற்கு மிக உகந்த நாள். கடன்ல அவஸ்தைப்படுபவர்கள் அன்றைக்கு காலையில விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அதாவது உங்க பேர்ல விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகருக்கு அருகம்புல்லையும் சேர்த்து கொடுத்து விட்டு அந்த அர்ச்சனை மகிமையோடு நம்ம பணியை தொடர்ந்தால் கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாகிறது. அதனால கடன் தீர்க்கக்கூடிய அங்காரக சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையாக அமைகிறது. அடுத்த நாள் 20 மே 2026 புதன்கிழமையும் ஒரு முகூர்த்த நாளாக அமைகிறது. அன்றைக்கு சதுர்த்தி, அதாவது 4ஆம் நாளாக சதுர்த்தி திதியாக, ஏன்னா முகூர்த்தம் காலையில சதுர்த்தி இருக்கிற போதே வந்துடுது. சதுர்த்தி திதியாக அமைந்து புனர்வசு, அதாவது புனர்பூச நட்சத்திரமாகவும் சித்த யோகமாகவும் அமைந்து அதே 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமான முகூர்த்தமாக அமைந்து புஷ்கர நவாம்சமும் சேம் 9:33 9:45 வரைக்குமாக அமைந்து மிதுன லக்னம் வளர்பிறை லக்னமாக அமைந்திருக்கிறது. இந்த புதன்கிழமை ஆகிய இந்த நன்னாளில் பிசினஸுடன் கூடி உறவுகளில் ஏதாவது பகை நீக்க வேண்டும், நமக்கு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும், பிறகு ஏதாவது மீட்டிங் ஒன்று பண்ணணும், ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும்னா இந்த நாள் நல்ல நாளாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 22 மே 2026 சுப காரியங்களை தவிர்த்து விடுங்கள். அன்றைக்கு கொஞ்சம் நல்ல காரியங்கள், ஏதாவது வியாபாரம் ரீதியாக ஆரம்பிக்கிறதோ, பெண் மாப்பிள்ளை பார்க்கிறதோ, வீடுகள் பார்க்கிறதோ, நிலம் போய் பார்க்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு சுப காரியங்களை விளக்கி விடுவது ரொம்ப நல்லது. நான் ஒரு சுபம் விளக்க அப்படின்னு சொன்னா அதுல நிறைய காரணம் இருக்கும். அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டாம், அதாவது விசேஷமான நல்ல காரியங்கள். அடுத்தது 23 மே 2026 சனிக்கிழமை அன்றைக்கு துர்காஷ்டமியாக அமைகிறது. துர்காஷ்டமி அன்று அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றதுங்கிறது மிக 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 உச்சிதம். பூரணமான ஆரோக்கியம் கிடைக்கும். முதல்ல தீய சக்தியானது நம்ம இடத்திலிருந்து விலகும். அன்றைக்கு துர்கா சூக்தம் படிக்கிறதும், பிறகு துர்கா சப்தசதி என்று சொல்லப்படக்கூடிய தேவி மகாத்மியத்தினுடைய பாராயணமும் மிக 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 நல்ல பலனை கொடுக்கும். எதுவுமே இல்லைன்னா ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய்
அம்பாளுடைய எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அது ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம், அகிலாண்டேஸ்வரியாக இருக்கலாம், அல்லது காமாட்சியாக இருக்கலாம், சௌடாம்பிகாவாக இருக்கலாம், இந்த மாதிரி மகாலட்சுமியாக இருக்கலாம். ஒரு 5 எலுமிச்சை பழங்களை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதுல ஒரு பழத்தை மட்டும் வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்களுடைய ஆபீஸ்லயோ வைத்தால் தீய சக்திகள் அனைத்தும் ஒழிந்து நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் ஓங்கி ஐஸ்வர்யமும் பெருகும். ஆக இதுதான் இந்த வாரத்தினுடைய நல்நாள். இந்த வாரம் சந்திராஷ்டம் துலாம், விருச்சிகம், தனுர் ஆகிய 3 ராசிகளுக்கும் அமைந்திருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு ராசி பார்க்கும் பொழுதும் பார்ப்போம். இப்போ ஜென்ரலான பலன் என்ன, இந்த வாரத்தினுடைய பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சந்திரனுடைய அமைப்பு. முதல்ல அவர் அமாவாசையினுடைய சந்திரனாக, ஆனால் உச்ச சந்திரனாக இருக்கிறார், புதனுடன் சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது இன்ட்யூஷன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும் எல்லாருக்குமே. பின்பு நடக்க போறது முன்னாடியே நமக்கு தெரியக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். பிறகு கணிப்புகள் சரியாக அமையும். ஜோதிடர்கள் நல்ல பலன்களை சொல்ல முடியும். இது முதல் 2 நாட்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. பிறகு இந்த வாரம் முழுமைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, காதல் விவகாரங்களில் சக்சஸ் ஆகிறது, வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, நெடுந்தூர பிரயாணம், பிசினஸ் வழியாக வியாபாரத்திற்கு சக்சஸ் ஆகுவது, வேலை மாற்றத்திற்கான முயற்சிகள் விரைவு அடைவது, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பது, இதெல்லாம் இந்த வாரத்தினுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம். பிறகு பெண் மாப்பிள்ளை பார்க்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிகிற வரைக்கும் நம்ம பண்ண போறது இல்லை. இருந்தாலும் ஜாதகம், நல்ல ஜாதகம் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்க பெண் மாப்பிள்ளை பார்க்கறது அப்புறம் பார்த்துக்கலாம், ஜாதக பொருத்தம் பார்க்கறதுல தவறு இல்லை, அது பார்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் ஞாயிறு திங்கள் தவிர மற்ற நாட்களுக்கு குழந்தை பேருக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்லணும்னாக்க, குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான யோகம் இருக்கிறது. மேலும் நட்புகளினால் பிசினஸ்க்கும் வேலைக்கும் வியாபாரத்திற்கும் ஒரு உறுதுணையானது கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பலன். செவ்வாய் லக்னத்துல இருக்கிறார், அதாவது தன்னுடைய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது விளையாட்டுத் துறையிலும் கட்டிடத்துறையிலும் நில சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான உண்மையாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதுல இன்னும் சூக்ஷ்மமாக நம்ம பார்க்கலாம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஞாயிறு திங்கள் தவிர மீதி அத்தனை நாட்களுமே நல்ல ப்ராக்ரெசிவா இருக்கும். முதல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தவறாக போவதற்கு சான்சஸ் இருக்கிறது. ஏன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதனுடைய விபரீதத்தை நம்ம அது நினைக்க முடியாம தவற விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எப்பொழுது அப்படின்னு கேட்டா, ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்களிலும் ஜென்ரலா நான் சொன்ன மாதிரி இன்ட்யூஷன்ஸ் பவர் இருக்கும். இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுடைய ஃபீல்டு என்ன தெரியுமா, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரியான பெட்டிங் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் முடிவுகள் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 8க்குண்டான செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார், அவர் மூலத்திற்கோணத்துல உட்கார்ந்து இருக்கிறார் கூட சொல்லிக்கலாம். இது இன்னொரு விதத்துல உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும், அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்கும், லக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, நல்ல ஒரு ப்ராக்ரஸ் உண்டு, திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. அதே போல சடனா ஒரு விஷயத்துல சரிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுவாமிஜி பயமுறுத்தாதீர்கள் அப்படின்னாக்கா, இல்லை, நம்ம ஜாக்கிரதையா சொல்லிதானே ஆகணும். அதில் எதுலன்னு கேட்டா, உறவுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ள கொஞ்சம் ஒரு சரிவுகள் காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறது. அதை நம்ம பேசாம கோபப்படாம இருந்துட்டாலே அதை தவிர்த்திடலாம். நண்பர்கள் மூலமாக லாபம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் பிறகு சந்திரனும் சேர்றதுனால, மிதுன ராசியாக இருப்பதனால உங்களுக்கு எல்லா விதமான கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தங்கள் அல்லது பிரயாணங்கள், பிசினஸ் ரீதியான விஷயங்கள், பிரயாணத்தில் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போகக்கூடிய எந்த பிரயாணமா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் ஆகும். அது இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு உங்களுடைய வீரியம், உங்களுடைய சக்திகளை உங்களுடைய கம்யூனிகேஷன்ல
வச்சிங்கனாக்கா கான்ட்ராக்ட் முதல் கொண்டு எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக நிகழ்த்தலாம். போட்டியில் எல்லாவற்றிலுமே ஜெயிப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் வந்து கேஸ் கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல லாபம் இருக்கிறது. உங்க பக்கம் வெற்றியானது நாடி வரக்கூடிய யோகம் இருக்கிறது. பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் 6 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் பேசக்கூடிய விஷயத்துல. அதிலும் வந்து பிசினஸ் ரீதியாக பேசும்போது நீங்க அதிகமாக நீங்க ப்ரொஜெக்டர் அல்லது பிபிடியை யூஸ் பண்ணுங்க. பேசுறது குறைத்து கொள்ளுங்கள். பிறகு உறவினர்களுடன் இருக்கும் பொழுது அதிகமான பேச்சுக்களை குறையுங்கள். இல்லை, ஓகே, ஆமா அப்படிங்கிற மாதிரியே நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ரிலேட்டிவ்ஸ் நடுவுல தான் பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் பால் பாசம் செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். கொஞ்சம் அது லேகிங்கா இருக்கு. அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கிறது. பிறகு முடிவு எடுக்கும் போது யமகண்டம் ராகு காலங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர்க்கப்பட வேண்டும். சூரிய ஹோரையும் தவிர்க்கப்பட வேண்டும். இதுதான் சூரிய ஹோரை எங்க போய் தேர்றது அப்படின்னா உங்களுடைய கேலண்டர்ல இருக்கு, தாராளமா அதை வச்சுக்கணும். அப்புறம் உங்களுக்கு 2ஆம் நம்பர் இந்த வாரம் ஒத்து வராது. அதனால 2ஆம் நம்பரை தவிர்த்து விடுவது நல்லது. பிரவுன் கலரையும் தவிர்த்து விடுவது நல்லது. அப்புறம் எந்த நம்பர் எனக்கு லக் அப்படின்னாக்கா 3ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் உங்களுக்கு லக். அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக உறுதுணை புரியும். டிராவல்ல வந்து இந்த மாதிரியான நம்பர்களை செலக்ட் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு பிரயாணமாகவும் இருக்கும். வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்கள் முருகனுடைய வழிபாட்டையே மேற்கொள்ளுங்கள். அனைத்து போட்டிகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது அப்படின்னா மிக இல்லை. கடன் மற்றும் பினான்சியல் டெஃபிஷியன்சி இருப்பவர்கள், ராகுவுக்கு காரகத்துவம், ராகு என்ன சத்தபிஷால இருக்கிறார் இல்லையா, அதனால ராகுனுடைய அதிபதியாகிய அம்பாளினுடைய வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ப்ரோக்ரஸ் உண்டு. அதனால் அம்பாளினுடைய மற்றும் முருகனுடைய வழிபாடானது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு முடிவெடுக்க வேண்டுமா? வாழ்க்கையில உங்களுடைய சொந்தமாக நான் வந்து இங்க போகணும், இந்த லட்சியத்தை அடையணும், ஏன்னா இதுதான் என்னுடைய லட்சியம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற வாரம். உங்களுடைய லட்சியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாரம். அந்த லட்சியத்தின் பால் நீங்கள் முயலக்கூடிய வாரம். அதே போல தன்னுடைய லட்சியத்தில் உடனடியாக பலனை வந்து ஈட்டக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்லுகின்றேன் அப்படின்னா, உங்களுடைய 4க்குண்டானவன் உங்களுடைய லக்னம் ஏறி உங்களுடைய ராசி ஏறி நிற்க 5க்குண்டானவனும் கூடையே நிற்கிறார்கள். அப்ப கனவும் பிறகு உழைப்பும் ஒன்று சேர உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிகவே கிடையாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அது வந்து சனியினுடைய பார்வையினால இருக்கிறது. சனியினுடைய பார்வை உங்களுடைய லக்னத்துக்கும் இருக்கிறது, உங்களுடைய 5ஆம் இடத்துக்கும் இருக்கிறது, உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் இருக்கிறது. 8ஆம் இடத்துக்கு வந்து லக்ன பார்வைங்கிறது அது பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏன்னா அது ஒரு வகையில நன்மை. இருந்தாலும் உங்களுடைய சனி யோகாதிபதியாகிய சனி உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லதே நடக்கும். பிறகு குடும்பத்தில் வந்து இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும், 0% ஆயிடும். பிறகு ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகளில் கண்டிப்பாக பணம் வரும். ஷேர் மார்க்கெட்ல நன்றாக நீங்கள் முன்னேறி வருவீர்கள். ஒன்று. அதன் பிறகு திருமணம் ஏற்படாதவர்களுக்கு நல்ல ஜாதகம் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தை வரத்திற்குண்டான அமைப்பும் இருக்கிறது. லேண்டு விஷயங்களில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சொத்து விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் விவகாரங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள், முன்னே செல்லலாம். கோர்ட்டு கேஸ் வந்து பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலை, அது வந்து 32 பழங்களை கொண்டு 32 எலுமிச்சம்பழங்களை கொண்டு ஒரு மாலையை தயாரித்து அது வந்து காளிக்கோ அல்லது துர்கைக்கோ நம்ம வந்து சாத்திட்டு அந்த கோர்ட்டு கேசனுடைய காரியத்தை தொடர்ந்தால் வெற்றி உண்டு. வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் போகக்கூடிய விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. பினான்சியல் விஷயங்களில் இருப்பவர்கள் கொஞ்சம் பண தட்டுப்பாடுகள் இருந்தாலும் அது பெருசாக பாதிக்காது, நல்லபடியான லாபம் உண்டு. வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் என்பது முழு வாரமுமே நீங்க அதாவது ஒரே ஒரு நாள் தான் நம்ம வந்து விளக்க வேண்டியது இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மட்டும் சுப காரியங்களை விளக்கி மற்ற அனைத்து நாட்களிலும் பண்ணிடலாம். இது ஒரு பாக்கியமான ஒரு வாரம்னு சொன்னா மிக இல்லை. 5க்குண்டானவன் கூடிய லக்னத்துல 4க்கும் 5க்குண்டானவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகமான வாரமே. வாய்ப்புகள் வரும்.
வேலை வாய்ப்புகளும் வியாபார வாய்ப்புகளும் பிறகு நட்புகளும் மேலோங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியமானது பெருகுகிறது. அப்படிங்கும்போது இந்த வாரம் எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல வாரம். தூக்கத்துல கொஞ்சம் குறை இருக்கத்தான் செய்யும். அது அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான நிலை இருக்கிறது. அரசியலிலும் கொஞ்சம் சங்கடங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமை இது அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் இது யோகமான லக்ஷ்மி கட்டாட்சமான வாரமே என்று சொன்னால் மிக இல்லை. நீங்கள் வழிபட வேண்டியது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுமே. உங்களுடைய அதிருஷ்ட எண் 6 இந்த வாரம். அதே போன்று தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னா 8 மற்றும் 1. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நீங்க மாலை வேளைகளில் ஆக்டிவாக இருங்க. ஒரு 4 மணிக்கு மேல சூரியன் இறங்கு முகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய முடிவுகளை எடுக்க ஆரம்பியுங்கள். மிக நல்ல ஒரு வாரமாக இருக்க போகிறது. பிறகு வெளியூர் பிரயாணங்கள்னாக்கா சிரமேற்கொண்டு நான் போயிட்டு வரேன்னு உடனே கிளம்பிடுங்க. முருகன் மாதிரி உலகத்தை சுத்தணும்னு உடனே கிளம்புறாரு இல்லையா, அந்த மாதிரி உடனே கிளம்பி போயிட்டு வாங்க. எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதற்கு ஞாயிறு ஒரு நாள் தவிர மீது எல்லா நாளும் முடிவெடுக்கலாம். நில விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரம் கண்டிப்பாக தீரும். பண பிரச்சனைகளும் வெகுவாக குறையும். லாபஸ்தானத்தில் இருந்தால் நோய் குறையும், வியாதி குறையும், பிறகு எதிரிகள் ஒழிவர். அந்த மாதிரி இந்த வாரம் என்பது உங்களுக்கு வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. கொஞ்சம் குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சில சந்தேகங்கள் நீங்கலாம். ஆனாலும் காதலர்கள் நடுவுல ஒரு வாலண்டியரா ஒரு காதல் ஒரு லைஃப் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நட்பின் மூலமாக பிசினஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நட்பின் மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அங்கு குடியுரிமை கோரினால் கண்டிப்பாக கிடைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் நீங்க குடியுரிமைக்கு கிரீன் கார்டுக்கோ அல்லது எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அங்க பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பதில் வரும். குழந்தை பேருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. பிசினஸ்ல ஈடுபடுபவர்கள், அதாவது நம்ம ஆபீஸுக்கு போறோம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க காலையில கொஞ்சம் அலுவல்களை பார்த்துடணும். சாயந்தர நேரத்துல பிசினஸை நல்ல, அதாவது முடிவுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிருஷ்டமான ஒரு எண் அப்படின்னாக்கா 7 மற்றும் 3. இந்த 2 எண்களும் அதிருஷ்டமான எண்கள். தவிர்க்க வேண்டிய எண்கள் உங்களுக்கு 1ஆம் நம்பரை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேலும் வழிபட வேண்டிய தெய்வம், பணம் அதிகமாக வேண்டுமா, மகாலட்சுமி. உங்களுக்கு வேலை விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டுமா, பைரவர். பைரவருடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் உங்களுக்கு இந்த வாரம் நடைபெற சாத்தியமே அற்ற விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியத்தை கொடுக்கும். பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. இந்த வாரம் 5க்குண்டானவன் உங்களுடைய தலையில உட்கார்ந்து இருக்கிறார். அதோட சேர்ந்து கேந்திராதிபதியும் இருக்கிறார். அப்படிங்கும்போது எல்லா விதமான படிப்பு காரியங்களும் மாணவர்களுக்கு சக்சஸ் ஆயிடும். அதாவது மாணவ செல்வங்களுக்கு மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு அத்தனை விஷயத்திலும் PhD பண்ணுகின்றவர்கள், ஸ்கூலிங் காலேஜ் எல்லாருக்குமே ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது உண்மையிலே மகாலட்சுமி கட்டாட்சத்துடன் வெற்றி கணையை சுவைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. எதுல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, அரசியலிலும் அரசாங்கத்திலும் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு CEO லெவலுக்கு இருப்பவர்கள் உடனடியாக தனக்கு கீழே இருக்கிறவர்களை சத்தம் போட்டு விடக்கூடாது. பிறகு கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பயங்கள், கொஞ்சம் சந்தேகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். உங்களுடைய லேண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக தீரும். பிறகு உங்களுடைய வெளிநாடு விஷயங்களும் சரி, வேலை வாய்ப்புகள் விஷயங்களும் சரி, தடையாக இருந்ததெல்லாம் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 3ஆம் நம்பர் உங்களுக்கு ஒரு ஏற்புடைய நண்பராக ஒரு வெளிநாடு விஷயங்களுக்கு போவது, ஒரு பிரயாணத்துக்கு போவது அப்படிங்கிறது போது 3ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ணினா கண்டிப்பாக அந்த காரியம் விரைவாக உங்களுக்கு நிறைவடையும். முதல் 2 நாட்கள்ல நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தாராளமாக முடிவெடுக்கலாம். முதல் 2 நாட்கள் உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று அவருடன் புதனும் இருக்கிறது, சூரியனும் இருக்கிறது. அப்படிங்கிறது வருமானத்துக்கு உண்டான வாரம். அதனால முதல் 2 நாட்கள் பிசினஸ் ரீதியாக ஞாயிறு திங்கள்ல முடிவெடுங்கள். பிறகு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வாக்குவாதமாக முற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். குழந்தைகளோட சண்டை போடாதீர்கள்.
ஆனால் வந்து போட்டிகளிலும் பிறகு உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிஷனையும் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வாரம். இது லா படிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு உத்தமமான வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம், அதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான கோட்டாவில் வந்து வேலை கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. சட்டத்துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மார்க்கும் நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கின்றன. எனிவேஸ், இன்ஜினியர் மற்றும் கெமிக்கல், மருத்துவத்துறை, மெடிசன்ஸ், ஆராய்ச்சி படிப்புகள் அத்தனைக்குமே இந்த வாரம் வந்து நல்ல ஒரு அமைப்பு. வேலை வாய்ப்புகள்னு பார்த்தா அரசு துறை, அரசியல் துறையில கான்ட்ராக்ட் எடுப்பதற்கு நல்ல ஒரு யோகம் இருக்கிறது. ஐடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் டைப்பா ஒரு நல்ல செய்தி வர இருக்கிறது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 5வது நம்பர். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு தீர்க்கும். பணப்பிரச்சனைகள் இருக்கிறது, விநாயகருடைய வழிபாடு கண்டிப்பாக பணப்பிரச்சனையை வெகுவாக குறைக்கும். ஓம் கம் கணபதையே நமஹா என்பதை நீங்கள் உச்சரியுங்கள். வெற்றிகரமான, ஆனால் கொஞ்சம் குடும்ப விவகாரங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதனால அம்பாளுடைய உபாசனையும் விநாயகருடைய உபாசனையும் உங்களுக்கு தேவை. வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவானது இருக்கிறது. அப்பாவனுடைய ஆரோக்கியம், அம்மாவனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸோட கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் நம்ம இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளில், அதுவும் வந்து கணவன் மனைவி ஆகிய உங்களுடைய உறவுகளுடன் உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கேத்து வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறார், அஷ்டமத்துல சனி இருக்கிறார், ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது இப்ப செவ்வாய் வந்து நல்ல வேளையாக வந்து அவருடைய இடத்திற்கு வந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து எந்த ஒரு காரியமாக தடையாக இருந்திருந்தாலும் அது நிறைவேறிடும். பிசினஸ் ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா முதல் 4 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இந்த 4 நாட்கள்ல பிசினஸ் ரீதியாக முடிவெடுக்கலாம். லேண்டு, ப்ராப்பர்ட்டி டீலர்ஸு, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பிறகு வந்து பிசினஸ்ல ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்து ஒரு புது விதமான ஒரு முடிவுகளை எடுப்பது, ஜாபுக்கு ட்ரை பண்ணுவது, இந்த 4 நாட்கள் சரியான நாட்கள். உங்களுக்கு தூக்கத்தை கம்மியா வச்சுக்கோங்க. அதாவது விடிய காலையில எழுந்துருங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாரம். ஓம் கம் கணபதையே நமஹா அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு வெற்றிகள் பல. அதே போன்று வளர்ச்சி உண்டு, விகாசம். அதாவது வந்து உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். உங்களுடைய வியாபாரமோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே விருத்தியாகக்கூடிய வாரம். உங்களுடைய ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர் மார்னிங் டைம் உங்களுக்கு வந்து 3 மணிக்குள்ள நீங்கள், அதாவது காலையில் 9 மணிலேருந்து 3 மணிக்குள்ள எல்லா முடிவையும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது சாயந்தரம் நேரத்தில் எடுக்கக்கூடாது. 3 மணிக்கு மேலே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இருட்டு இருக்கும்போது காலையில் சூரியன் வந்து நல்ல சூரியன் மேலே வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான முடிவு, அது நீங்கள் ஜாபில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய நிர்வாக துறையில் இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஜம்முன்னு இருக்கும். ஆனால் பர்சனல் லைஃப்ல இன்னும் கூட குறைகள் இருக்கிறது. அதனால பைரவருடைய உபாசனையை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆகாத நம்பர் 11ஆம் நம்பர். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பது இந்த வாரம் வந்து 1ஆம் நம்பரும் பிறகு 3ஆம் நம்பரும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணினா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கேத்துவனுடைய அமைப்புனால கொஞ்சம் சில விஷயங்கள்ல வந்து திருமண உறவுகள்ல கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம். ஆனாலும் நல்ல ஒரு பலன்களே இருக்கிறது. காதல் விவகாரங்களில் வெற்றியும், குழந்தைகளுடைய விஷயத்துல சந்தோஷமும், பிறகு வந்து பினான்சியல் விஷயத்துல முன்னேற்றத்தையும் கொண்ட இது ஒரு நல்ல வாரமே. கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸை நம்ம குறைச்சிக்கிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டோம்னாலே இந்த வாரத்தை நம்ம ஜெயிச்சுடலாம். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் வண்டி விவகாரங்களில் கொஞ்சம் 2 வீலர் ஓட்டுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பட் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள்லையும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சைடை கொஞ்சம் பலப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொஞ்சம் பகைமை வந்து கொஞ்சம் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய யோகம் இருக்கு. அதனால பகைமை பாராட்டாதீர்கள் யாருக்கிட்டையும். கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை போட்டு வயலண்டா எதையாவது தூக்கி வீசுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எதிரி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் நம்ம கொஞ்சம் பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வேண்டாம்.
கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஆனால் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. இதுல என்னன்னா, உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி வந்து 9ஆம் இடத்துல சந்திரனோடைய சூரியனோட இருக்கிறார். அப்படிங்கும்போது லக்ஷ்மி கட்டாட்சம், பாக்கியமான வாரம் இந்த வாரம். நீங்க பப்ளிக் லைஃப்ல உங்களை வந்து அவ்வளோ கௌரவமா ஒரு நல்ல ஒரு இதை பார்ப்பார்கள். உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து உங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தா, காலையில சூரிய உதயம் முதற்கொண்டு சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ள நீங்க எந்த முடிவு மட்டும் எடுக்கலாம். பிசினஸ் சம்பந்தப்பட்டது, வேலைகள் சம்பந்தப்பட்டது, எல்லா விதமான பிரயாணங்களும் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமானவன், நம்ம வந்து பாக்கியமானவர்கள், நல்ல நல்ல காலம் நமக்கு பிறந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். மாணவர்களுக்கும் இது ஏற்ற காலமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றன. அவர்களுடைய சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு அமைப்பும் எதிர்கால வாய்ப்பும், சில பேருக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல கிடைச்ச வேலை வந்து நிரந்தரமாக மாறக்கூடிய யோகமும், ஆராய்ச்சி கல்வியில இருந்து இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு ப்ரமோஷன், ஸ்டைஃபண்ட் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய யோகங்களும், வேலை புதிய ஜாபுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரத்துல போய் ஜாப் பண்ணக்கூடிய யோகமும், பிறகு தன்னுடைய சொத்துக்களை வந்து விருத்தி பண்ணக்கூடிய ஒரு யோகமும், கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்ல கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய யோகமும் இருக்கு. சக மாணவர்களுடன் அதாவது ஒர்க்கர்ஸோட சண்டை போட்டுக்காம இருந்தாலே போறோம். இந்த வாரம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, அதாவது கௌரவத்தையும் நம்மளுடைய பெருமையும் மகத்துவத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கக்கூடிய வாரம். நாம் அதை கெடுத்து கொள்ளாமல் இருக்கணும். கோபம் அதிகமா படக்கூடாது, எரிச்சல் ஆக்கக்கூடாது. இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி அல்லது மாரியம்மன். இது ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக உணர்த்தும். காதல் விவகாரங்களில் சில சங்கடங்கள் இருக்கின்றன, நட்புகளில் சில சங்கடங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பக்கத்துல தப்பு இருந்தா நம்ம வந்து அதை திருத்திக் கொள்வது நல்லது. ஆனா பிசினஸ் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் வேலை நிமித்தமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்சஸ் ஆகும். நீங்க வந்து உங்களுடைய அதாவது ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோட ஒரு உற்சாகத்தோட நீங்க ஈடுபடுங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல வெளிநாடுகளில் இருப்பவர்கள், உங்களுக்கு வேலையை விட வேண்டும், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் பொறுக்கணும். இப்ப இந்த வாரம் வேண்டாம், அது வந்து வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுரும். நமக்கு எரிச்சல் நிறைய இருக்கும், பகைமை நிறைய இருந்தாலும் அமைதியா அதை விட்டுட்டு நீங்க உங்களுடைய மனசை வந்து எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் படிக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புஸ்தகம் படிக்கிறது, இல்லைன்னா ஒரு தோட்டத்துல போய் அப்படியே ஒரு வாக்கிங் போறது, இந்த மாதிரியாக உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய வாரமே. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வீரியமான ஒரு ஆக்ரோஷமான செவ்வாயினுடைய பார்வை முழுமையாக கிடைக்கக்கூடிய வாரம் அது. குழந்தைகளோட சண்டை போடாதீர்கள். பிறகு எதிரிகளை வந்து, அதாவது எதிரிகள் வந்து ஒழிந்து போயிடணும், அழிஞ்சு போயிடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எதிரிகள் ஏற்கனவே உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனால அவர்களை கண்டுக்கிடாம அப்படியே நீங்க மேல போயிட்டாருங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே இன்ட்யூஷன் பலம் இருக்கும் இந்த வாரம். நீங்க வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நல்ல ஒரு மனோபலத்தை பெறுவீர்கள். பிறகு ஷேர் மார்க்கெட் இத்தியாதி விஷயத்துல வருமானங்கள் இருக்க போகிறது. திடீர் வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு வந்து லட்சுமி கட்டாட்சமான வாரம், ஒரு நல்ல வசதியையும் வாய்ப்பையும் உண்டாக்கக்கூடிய வாரமாக, பாக்கியமான வாரமாக இருக்கிறது. நல்ல வரன் அமையக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியத்துல வந்து பெண் குழந்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பெண்களால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஒரு சக மனிதர் வந்து ஒரு ஆண்பாலாக இருந்து நீங்கள் அவரோட ஏதாவது இணைந்து பணியாற்றும் போது ஒரு சண்டையோ ஒரு கோபமோ அது வந்து பகைமையாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பினான்சியல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை என்பது இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நீங்கக்கூடிய யோகம். கடன் பெறுவீர்கள், நல்ல கடன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. சுக்கிரனுடைய அமைப்புனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு குருவுடன் சேர்ந்து இருக்கிறார். அதாவது குரு வந்து ஆருக்கு உண்டானவன், ஆனாலும் இந்த குரு உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இந்த வாரம் கௌரவமும் செல்வமும் பிறகு ஐஸ்வர்யமும் ஓங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குழந்தை செல்வங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில விஷயங்கள்ல வந்து குறைகள் இருக்கின்றன. அதை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம பைரவருடைய உபாசனை, ஓம் பம் பைரவாய நமஹ அப்படிங்கிற ஜபத்தையும் கூட பண்ணலாம். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதனால நம்ம முயல வேண்டும். பிறகு விளையாட்டுத் துறையிலையும்
வேடிக்கை துறைகளிலும் சினிமா துறையிலும் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. பிற்காலத்தை கணிக்க முடிகின்ற ஒரு இன்ட்யூஷன் பவரோட இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்மை கண்டிப்பாக மேலே உயர்த்தும். ஆனால் நாம் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைத்தால் முதல்ல நம்ம தான் கீழே போவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய வாரம் அது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா ஹனுமனை வழிபட வேண்டும். உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் ஹனுமனை வழிபட வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்துல தந்தையாருடைய ஆரோக்கியமானது கண்டிப்பாக மேம்படுகிறது. அதே போல அம்மாவுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. ரிலேட்டிவ்ஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவர்களுடைய ஆரோக்கியத்திலிருந்து இருந்த குறைகளும் நல்லபடியாக மேம்படுகிறது. ஆனால் சகோதரனுடைய உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதாவது எந்த டைம்ல நான் ஒர்க் பண்றது அப்படின்னாக்கா மாலை வேலைகள் உங்களுக்கு முடிவெடுப்பதற்கு நல்லபடியான ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் முடிவெடுக்க கூடாது. உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவரோ முடிவெடுக்கலாம். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம் இது. கோபத்தை மட்டும் குறைத்தால் பல விஷயங்களை நாம் சாதிக்கலாம். அதாவது எதிர்ப்பாளினரிடம் கொஞ்சம் நம்ம கண்ணியமாக நடந்து ஒரு நல்லபடியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சோம்னாக்கா அவர்கள் மூலமாக நிறைய அதிர்ஷ்டமும் லாபமும் காத்திருக்கின்றன. பிறகு சூதாட்டத்திலும், அதாவது கேம்பிளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சூதாட்டம் மற்றும் பல இப்போ ஷேர் மார்க்கெட் முதற்கொண்ட ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் கிடையாது, இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல வரவு பண வரவும் கிடைக்கக்கூடிய யோகம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சுவாதி விசாகா இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சுவாதிக்கு நம்ம குழந்தைகளோட சண்டை போடாம இருக்கணும். அதுதான் மெயின். குழந்தைகள் விஷயத்திலையும் சரி, நம்ம முடிவெடுக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி, அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, நம்முடைய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட அல்லது நம்முடைய ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. விசாகாவை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ணும்போது நம்ம வழிகளில், அதாவது எங்கேயாவது தங்குறோம், எங்கேயாவது இருக்கோம்னாக்கா அங்க போய் அனாவசியமான தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாம இருந்தாலே போதும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு பணம் கிடைக்கிறது, திடீர்னு கடன் தீருவது, எல்லாமே திடீர்னு நடக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல நட்பு கிடைச்சிரும். அந்த நட்பு லைஃப் லாங் வரக்கூடிய நட்பா இருக்கும். காதல் உறவுகள்ல ஒரு 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 ஸ்டாக்னண்டாக இருந்த ஒரு தேக்கம் இருந்து அந்த நிலையில மாறக்கூடிய யோகம். எதிரிகளை ஒழிக்கக்கூடிய யோகம். ஆனா ஒழிக்கணும்னு நினைக்க வேண்டாம், எதிரித்தன்மை ஒழிந்தால் போதும். லேண்ட் விஷயங்களில், நில விஷயங்களில், பிறகு சொத்துக்கள் விவகாரங்களில் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய யோகம். ஆனால் படிப்பு, இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் சோம்பலும், ஒன்று அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணும், இல்லையா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்ல போயிட்டே இருக்கும். ஒன்று கிரிக்கெட் போகணும், அல்லது சினிமா போகணும், அல்லது மூவி போகணும். இப்போ அரசியல் மாணவர்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிறது, அந்த மாதிரி போகணும்னு வரும். ஆக படிப்பை விட்டுட்டு மீது அத்தனையும் செய்யணும்னு தோணும். அதை மட்டும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைகளால கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் பெண் குழந்தைகள் கிட்ட நம்ம போய் திட்டினோம்னா நம்ம தான் அவஸ்தைப்படுவோம். அதனால திட்டத்துக்கு முன்னாடி நம்ம வேற விதமா எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்படி செயல்பட வேண்டும். ஆனால் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் நேரடியா நின்று பந்தாடலாம். அப்புறம் வெளிநாட்டுக்கு போகணுமா முயற்சி பண்ணலாம். புதிய வேலைகளுக்கு இது இந்த வாரம் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாரம். உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதே போல ஒரு ப்ரமோஷன், ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் துறையில இருக்கக்கூடிய, ஆர்மியில் இருக்கக்கூடிய, அல்லது சூப்பரிண்டென்டாக ஜெயிலில் இருக்கக்கூடிய, இவர்கள் எல்லாருக்குமே பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. உங்களுடைய சந்திராஷ்டமும் பெரிசா ஒன்றும் உங்களுக்கு பாதிக்காது. அதாவது விசாகாக்கு திங்கள் மதியம் வரைக்கும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையப்படாதீங்க. அனுஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திங்கட்கிழமை மதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளோட ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்ததுன்னா அப்படியே முழுங்கிடுங்க. மற்றபடி எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் வயதானவர்களுடன் நீங்க கூட இருக்கணும். அவர்களுக்காக மருத்துவமோ ஏதோ கட்டாயம் ஏற்படலாம், ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வேளாண் துறையில், அதாவது விவசாயத்தில் இருப்பவர்கள் தோட்டத்திற்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து காலை வச்சு நடந்து போகணும். தடிக்கு விழுவதோ அல்லது ஏதாவது ஒரு விஷப்பாம்புகளோ விஷக்கிருமிகளோ
அதனால ஏதோ ஒரு பாதிப்போ இந்த மாதிரி சமாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதுல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு இரவில் நடக்கும் போதும் கூட வந்து தடைக்கு விழுந்துடாம ஒரு காலை வந்து ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அன்னைக்கு மட்டும். செவ்வாய்க்கிழமை மதியத்திலிருந்து புதன்கிழமை மதியம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறது. பிசினஸ் ரீதியாக நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளான் எடுப்பணும், ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்னைக்கு பிள்ளையாரை வந்து கும்பிட்டுட்டு முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் அரசாங்க துறையில் ஏதாவது அப்ளை பண்ணணும்னா அன்னைக்கு வேண்டான்னு சொல்லி விட்டணும். அவ்வளவுதான். இதுதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பாக்கியமான ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு கேட்டா நான் வந்து 1 பிறகு 4 நல்ல நம்பரான்னு சொல்லுவேன். இது 2 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கிறது. உங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னாக்கா 11 மற்றும் 12. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் மற்றும் அம்பிகை. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் நட்பினால் உயர்வு, அதாவது நண்பன் மூலமாக உயர்வு, காதல் விவகாரங்களில் நல்ல விஷயங்கள், விளையாட்டுத் துறையில எல்லா போட்டியிலும் வெற்றி, படிப்பிலும் வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து நல்ல ஒரு அமைப்பை பெறுவது, அரசியலிலும் அரசாங்கத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவது, அதிர்ஷ்டமான ஒரு வேலை கிடைப்பது, பிறகு டிராவல் மூலமாக நல்ல லாபம் கிடைப்பது, சூதாட்டத்தின் மூலமாகவும் சரி, கேம்பிளிங்னு சொல்லுவோம் அந்த பெட்டிங் மூலமாகவும், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் இதன் மூலமாகவும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய யோகம் இருக்கு. தனு ராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு யோகமான வாரம், வீரியமான வாரம். நல்ல முடிவுகள் பட்டுன்னு முடிவுகள் எடுப்பீர்கள். எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து நன்மையாக அமையக்கூடிய யோகம். ஆனால் சொத்து சம்பந்தப்பட்ட, சகோதர சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். வியாபார ரீதியாக மற்றும் இருக்கக்கூடிய விவகாரங்கள் ரீதியாக ஓகே, ஆனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்க வேண்டும். அது வந்து அதுவும் கூட அசையாத சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற வீடு, நிலம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கிளிஷ்டமானது இருக்கிறது. அதனால அந்த லேண்டை வந்து பார்க்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. வாகன விஷயங்களில் உங்களுக்கு வந்து புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னாலும் நல்ல தாராளமாக வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல நல்ல முன்னேற்றம். அம்மாவனுடைய ஆரோக்கிய குறைவு சிறிது காணப்படுகிறது. சகோதர உறவுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறது. எதிரிகளிடம் வந்து இருக்கக்கூடிய அந்த பகைமையானது குறையக்கூடிய வாரமாக இருக்கிறது. நட்பு கூடுகிறது. நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு யோகம் பிறக்கிறது. உங்களுடைய ஆபீஸ்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைந்து நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கௌரவம் நமக்கு வந்து சில பேர் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஏக்கமோ அல்லது ஒரு தாக்கமோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வீரியமான வெற்றியும் நிரந்தரமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அரசு வேலையும் நல்லபடியாக கிடைக்கும். தனியார் வேலையும் நல்ல வேலையாக கிடைக்கும். டாக்டர்ஸாக பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிசினஸ் மேனுக்கு அத்தனை பேருக்குமே புதிய வாய்ப்புகள், நீங்க புதுசா ட்ரெண்டை மாற்றக்கூடிய யோகம் இருக்கு. ஆக இந்த தனு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த சொத்துக்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து மற்ற அத்தனையுமே வந்து அட்டகாசமாக இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். இந்த வாரம் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக வந்து நீங்கள் கருதுவது உங்களுடைய 9வது எண்ணையே அதிர்ஷ்டமாக கருதி கொள்ளலாம். உங்களுடைய அதாவது நம்ம தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 10ஆம் எண்ணை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு இந்த வாரம் வந்து கடைபிடிக்க வேண்டியது. பிறகு திருமண ஏற்பாடுகள் டக்குன்னு நடைபெறும். ஆமா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச நட்புகள் மூலமாகவே வந்து வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பராக்கிரமமான ஒரு வீரியமான வாரம். மேலும் இழந்த பொருள்களை மீண்டும் திரும்ப அடையக்கூடிய வாரம். இழந்த வேலைகள், இழந்த வாய்ப்புகள், இவைகளை மீண்டும் பெறக்கூடிய யோகம் இருக்கு. இந்த வாரத்துல முதல்ல ஒரு 4 நாட்கள் நீங்க வந்து அபிஷியலாவோ, வேலை நிமித்தமாவோ, வீடு நிமித்தமாவோ, சொத்து நிமித்தமாவோ எல்லா முடிவுகளும் படப்படன்னு எடுத்துருங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 நாட்கள் நார்மலா இருந்த போறோம். அதே போல காதல் விவகாரங்களிலும் முடிவு எடுங்கள். நல்ல முடிவுகளாக எடுங்கள். வேலை வாய்ப்புகள்ல கொஞ்சம் வந்து கண்ணில் வந்து விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்த்தோம்னா நல்ல வேலையை தேர்ந்தெடுக்க முடியும், சம்பாதிக்க முடியும். மாணவ செல்வங்களுக்கு இது வந்து அற்புதமான வாரம்.
அதிலும் கூட இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவர்கள், கெமிக்கல் படிக்கக்கூடியவர்கள், பிறகு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள், பிறகு ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் நல்லது. இதுல முக்கியமாக வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த வாரமானது உங்களுடைய வசதிகளும் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வேலையை கொஞ்சம் ஆட்டம் கண்டு கொண்டு இருந்தது அப்படின்னாக்கா இப்போ இந்த வாரம் கொஞ்சம் கிரிப்பா ஸ்டடி ஆயிடும். உங்களுடைய இருப்பிடத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாரம் அது. பிறகு திருமண ஏற்பாடுகளில் கொஞ்சம் சொதப்பல் நடக்கும், நடந்தாலும் வெற்றி உங்களுக்கு அமையும். கொஞ்சம் கலங்காமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. மாலை வேளைகளில் உங்களுடைய முடிவுகளை எடுத்தால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் கூட பேச்சுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. அதனால உங்களுக்கு அம்பிகை துர்கையினுடைய வழிபாடு ரொம்ப உதவியாக இருக்கும். டெய்லி அம்பாளை நினைச்சு ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சு இதை சொல்லிக்கிட்டே இருங்க, வெற்றி கண்டிப்பாக உண்டு. அரசாங்கத்துல கிடைக்க வேண்டிய வேலைகள், கிடைக்க வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட், நிலுவைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பவர்களுக்கு மோர் பவர், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் கூடி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகாரம் பலத்துடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம் தான். என்ன கொஞ்சம் வார்த்தைகள்ல கொஞ்சம் உக்கிரமா இல்லாம சாந்தமா பேசினாலே போதும், அனைத்தும் அது அற்புதமாக நடக்கும். உங்களுடைய நல்ல எண், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு ராசியான எண் அப்படின்னாக்கா 2, தவிர்க்க வேண்டிய எண் 5. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ப்ரெஷர்லாம் இருந்து ஒரு மாதிரியான இருக்க நிலைக்கு தள்ளப்பட்ட நாம இந்த வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியான நல்ல நல்ல முடிவுகளை எடுக்க போறோம். குறிப்பாக கொஞ்சம் ஆற்றலுடன், கொஞ்சம் தன்னம்பிக்கை பிசினஸ் ரீதியான சில முன்னேற்றங்களை அடைய போறோம். வேலை நிமித்தமாக வேலையே கிடைக்கல, கிடைச்ச வேலை நினைக்கல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தீரப்பட போகிறது. உங்களுக்கு வேலையை நீங்க புதுசா ஒரு ஃபீல்டுல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நம்ம படிச்சதுக்கு மட்டும்தான் நம்ம போகணும்னு இல்லை, படிச்ச படிப்பினுடைய அந்த யோகம் வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல போய் அங்கேயும் பண்ணலாம். எல்லா படைப்பாளிகளுக்கும், கதாசிரியர்களுக்கும், எடிட்டர்ஸுக்கும், கேமரா பிஹைண்ட் ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல காலம். ஆசிரியர்களுக்கும், ட்ரெயினர், பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, பயிற்சி கொடுப்பவர், அவர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. லீடர்ஸுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வெகு ஜனங்களை கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அந்த வாக்கு சக்தி கிடைக்கும். 2ஆம் இடத்துல சனி ரொம்ப அதாவது ஜம்மன் இருக்காரு, உங்களுடைய லக்னாதிபதி. அப்படிங்கும்போது வளர்ச்சியும், உங்களுடைய வாய் தான் உங்களுடைய வளர்ச்சி. அதனால அந்த வாய், அதே போல ட்ரேடிங் பண்ணுபவர்கள், பிறகு ஐடியில் இருப்பவர்களுக்கு இது நல்ல ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம். லேண்ட் விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாம் நல்லபடியாக அமையும். உங்களுக்கு ஒரு நகை நட்டுகள் வாங்க வேண்டும் அப்படின்னாக்கா வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த வாரம் லட்சுமி கட்டாட்சத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், உறவுகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், அப்பா அம்மாவினுடைய ஆரோக்கியம் முன்னேறக்கூடிய யோகம், கணவன் மனைவிக்குள்ளமே இருந்த பிரச்சனைகள் குறைந்து மனசு லைட் ஆயிடும். ஆக இந்த வாரம் இறுக்கங்கள் தீர்ந்து தளர்வுற்று நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி மேலும் ஒரு சாதனையாளராக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய யோகம் இருக்கு. அதனால இந்த வாரம் அப்படிங்கிறது, ஆனால் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அது சரியாப்படும். ஏன்னா ஆரோக்கிய குறைவு, மனசுல உற்சாக குறைவு தான் உங்களுக்கு பிரச்சனை. இதுல வெளியே வருவதற்கு இதை கடைபிடிங்கள். குழந்தைகளால் லாபம், அதே போன்று காதல் விவகாரங்களில் வெற்றி, எல்லா கான்ட்ராக்ட்லையும் வெற்றி, எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் சோம்பல் இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுங்க. உங்களை யாருமே அசைக்க முடியாது, பீட் பண்ண முடியாது. உழைப்புக்கு பேர் போனவர்கள் கும்பராசி அன்பர்கள், ஆனால் அவர்கள் சோம்பல் அடைந்து விட்டார்கள்னாக்கா போச்சு. அதனால அந்த சோம்பலை வென்று நல்லபடியாக சாதியுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கையில். இதே ராகு சத்தபிஷால இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பார். ஏனென்றால் குருவனுடைய பார்வை இருக்கிறது, சுக்கிரனுடன் சேர்ந்த குருவனுடைய பார்வை இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல வாரம். இது ஏனென்றால் 9க்கு உண்டானவன் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துல பின்திருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் புதனோட பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம் அது. அதனால சொத்துக்கள் விஷயத்துல நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னா மிகையில் 2வது 3வது நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானது. நீங்கள் தவிர்க்க வேண்டியது 6.
மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, கொஞ்சம் அதாவது வார்த்தையில தேன் பூசி பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும். அதாவது 9க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றது லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள்ல உங்களுக்கு உடனடியாக நன்மை, பண விஷயங்கள்ல வரவு கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பிறகு தன்னம்பிக்கை மேலோங்கும். 7.5 சனியினுடைய தாக்கத்துல வந்து அதாவது கடந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொத்துக்கள் விவகாரத்துல வந்து ஒரு 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 ப்ராக்ரஸ், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா இந்த வாரமும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது. புதிதாக வேலை வந்து வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதாவது இது வந்து ஜாப் பண்றவர்களுக்கு இது ஒரு சரியான ஒரு வெற்றிகரமான வாரம். உங்களுடைய ஆற்றலுக்கு ஒரு சேலஞ்சா அமைஞ்சு உங்களுடைய அந்த சாதனை வந்து நீங்க வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. பிறகு மாணவ செல்வங்களுக்கு 7.5 சனியில வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டது மாணவர்கள் கிடையாது தான். இருந்தாலும் மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரியான திரை அப்படியே மறைச்ச மாதிரியே, கண்ணை மறைச்ச மாதிரியே இருந்தது. முடிவுகளே எடுக்க முடியல. இந்த வாரம் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் உங்களால. பிசினஸ் ரீதியாக இருந்த எல்லா செட்பேக்கும் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்கிறது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்ல லாஸே ஆயிட்டு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இருந்த அந்த கழுத்துக்கு கத்திங்கிற நிலைமை மாதிரி வேலை வந்து நிரந்தரமாகக்கூடிய யோகம் இருக்கிறது. காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்துலையும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு, கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். அது வந்து இந்த வாரமும் கொஞ்சம் தொடரத்தான் செய்கிறது. அதற்காக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, சிவனுடைய வழிபாடு, அதாவது திங்கக்கிழமை சிவனை போய் கும்பிட்டுட்டு ஒரு பாலாபிஷேகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக மாறும். நல்ல வரன் அமையக்கூடிய வேகம் துரிதமாகும். குழந்தை வரத்தில் வந்து இருக்கக்கூடிய தடைகளும் கொஞ்சம் வந்து இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த 7.5 சனியினுடைய பிடியிலிருந்து ஒரு மாதிரி அவஸ்தையாக இருந்த அந்த மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸும், வேலையில ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதும், உத்தியோகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அது மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். கொஞ்சம் கோவப்பட்டுருவோம், அதனால நாக்குல தேனை பூசிக்குங்க. அப்படின்னா என்ன, இனிமையை கூட்டிக் கொள்ளுங்கள், அதுவே போறோம். உங்களுக்கு கொஞ்சம் பண வரவு இருக்கு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் அந்த வரவு உங்களுக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டே வாங்க. இந்த வாரம் முழுமைக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான, அதாவது அதிசயத்தக்க விதத்துல முடிவுகள் வரும். சொத்து வந்து அதாவது தேக்கமான சொத்துக்களுக்கெல்லாம் வந்து இது வந்துடும். ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். வீடு, ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். வாடகை வீடுனாலும் கூட வீடு மாற்றக்கூடிய யோகம் கிடைச்சு நல்ல வீட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. அதனால இந்த வாரத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு டைப்ல நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கேஸ் விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாக்னன்ட், அந்த ஒரு பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படின்னாக்கா கருடாழ்வாரனுடைய வழிபாடு அதை போய் பண்ணிட்டு வாங்க. டக்குன்னு அதை வந்து கிளியர் ஆகிடும். அப்புறம் வேலை கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். நமக்கு வேலைக்காரர்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். பைரவரை வந்து வழிபடுங்க, நல்ல வேலைக்காரர்களும் கிடைக்கும், நல்ல வேலையும் நமக்கும் கிடைக்கும். அதனால இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ப்ராக்ரெசிவ், அதே போல ரிலீஃபை கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. ஆக 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வாரம் வந்து நல்ல புதிய வேலை வாய்ப்புகளையும் லட்சுமி கட்டாட்சங்களையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய வாரமாக அமைந்து மட்டற்ற மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.